ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு லீட் கோட் கொஷின் நம்பர் 152 மேக்ஸிமம் ப்ராடக்ட் சப்அரே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு நம்ஸ் ஆஃப் அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேயில் வந்து நம்ம இப்போ சப்அரேவாக பிரித்தோம்னா, இப்போ சப்போஸ் 2 1 3 இல்லை 3 -2 4 இந்த மாதிரி வந்து நம்ம சப்அரேவாக லீனியராக பிரித்தோம்னா நம்மளுக்கு அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வேல்யூ கிடைக்கும். அதில் எந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 -2 and 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2யும் 3யும் ஒரு சப்அரேவாக எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணோம்னா இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்டாக நம்மளுக்கு வந்து 6 கிடைக்கும். ஸோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா -2 and 0 எடுத்தால் ஒன்றும் வராது. ஸோ 0 and -1 எடுத்தாலும் ஒன்றும் வராது. மல்டிப்ளை பை 0 ஃபைனலி ஏதோ 0 தான் வரப்போகுது. ஸோ 0 ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 வேல்யூ வந்து எடுத்துக்க போகிறோம். 3 வேல்யூவையும் இனிஷியலாக வந்து நம்மளோட கொடுத்துருக்க அரேவோட ஃபஸ்ட்டு வேல்யூவை வச்சுக்க போகிறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த வேல்யூலையும் வந்து நம்ம வந்து நம்ஸோட ஃபஸ்ட்டு வேல்யூவையும் அதே மாதிரி மினிமம் அதே மாதிரி ஆன்சர்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த நம்ஸ் அரே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃபார் லூப் ஒன்று ஓப்பன் பண்ணி ட்ராவர்ஸ் பண்ணுறேன். அண்ட் எதுலேருந்து ட்ராவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து இனிஷியல் ஃபஸ்ட் வேல்யூ எடுத்ததுனால செகண்ட் வேல்யூலேருந்து ட்ராவர்ஸ் பண்ணுறேன். அண்ட் எது வரைக்கும் ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம்னா ஃபைனல் வேல்யூ வரைக்கும் ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு வேல்யூவும் ஐட்ரேட் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணுவேன். ஸோ இப்போ என்னென்னா நம்மளோட கரண்ட் வேல்யூ நம்ம இப்போ பார்க்குற வேல்யூ வந்து ஒரு வேளை நம்மளுக்கு லெஸ் தென் 0வாக போச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், அந்த ப்ராடக்ட் வந்து நெகட்டிவில் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்க ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சொல்யூஷனாக நான் வந்து தேர்ட் வேரியபிள் ஒன்று டெம்ப்னு க்ரியேட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட அந்த மேக்ஸ் வேல்யூ மினிமம் வேல்யூ ஸ்வாப் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ ஸ்வாப் பண்ணிட்டேன். 3 வேல்யூ அது தேர்ட் வேரியபிள் வச்சு நான் வந்து மேக்ஸ் அண்ட் மின்னை ஸ்வாப் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக்ஸோட வேல்யூ வந்து ஒரு டைமும் அந்த லூப்பில் வந்து அந்த ஒரு வேல்யூவாக செக் பண்ண நான் அப்கிரேட் பண்ணிகிட்டே வருவேன். அது எப்படி அப்கிரேட் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் வேல்யூ வச்சு அப்கிரேட் பண்ண போகிறேன். அதாவது ப்ரீவியஸாக இருந்த மேக்ஸிமம் வேல்யூவையும் அது கூட இப்போ கரண்ட்டாக இருக்க வேல்யூவையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளஸ் வந்து இன்னொன்று எது கூட கம்பேர் பண்ணுறேன்னா கரண்ட் வேல்யூவையே திருப்பி வச்சு நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவில் போகலாம். அண்ட் நெகட்டிவில் போகுது அப்படின்னா அதை விட்டுட்டு நான் வந்து ப்ரீவியஸாக அந்த வேல்யூஸை விட்டுட்டு நெகட்டிவ் வேல்யூலேருந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா லூப் வந்து அதுலேருந்து ரன் ஆகிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அந்த மின் வேல்யூவையும் வந்து நான் வந்து மினிமம் வேல்யூவாக செட் பண்ணி மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். எதுலேருந்துன்னா அதே மாதிரியே ப்ரீவியஸாக இருந்த மினிமம் வேல்யூ இன்ட்டு நம்மளுக்கு இருக்க அந்த கரண்ட் வேல்யூயும் ப்ளஸ் நம்மளோட கரண்ட் வேல்யூ ரெண்டுத்துல எது மினிமமோ அதை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எழுதிக்கிறேன். அண்ட் ஃபைனலி வந்து என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிற வேரியபிள் அதுதான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராடக்ட் ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கும் math.max போட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். எது கூட கம்பேர் பண்ணுறேன்னா நம்மளோட ப்ரீவியஸாக இருந்த ஆன்சர் வேல்யூவையும் அண்ட் கரண்ட்டாக இருக்க மேக்ஸ் வேல்யூவும் கம்பேர் பண்ணி நான் எழுதிப்பேன். எழுதிட்டு ஃபைனலி இந்த லூப் எண்ட் ஆனோடனே நம்மளோட அந்த ஃபைனல் வேரியபிளை நம்ம இது பண்ணிட்டோன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடு வந்து எஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. ஸோ இது எப்படி இப்போ ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கோடை ஐடியில் ரன் பண்ணியாச்சு. ரன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கொடுத்துருக்க ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் 2 3 -2 and 4 அதை எடுத்திருக்கேன். ஸோ இனிஷியலாக மேக்ஸோட வேல்யூ 2 இருக்கும். அதே மாதிரி மினிமமோட வேல்யூ 2 இருக்கும். அண்ட் நம்மளுக்கு ஆன்சரோட வேல்யூ 2. அண்ட் இப்போ ஸ்டார்டிங்கில் ஐயோட வேல்யூ வந்து நம்ம 1 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது ஐ 1. ஸோ ஐ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட நம்ஸ் ஆஃப் 0th வேல்யூ அது என்னென்னு சொல்லியிருக்காங்க 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோன்னா நம்மளுக்கு என்னென்னா இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா 0விட கிரேட்டருங்கிறதுனால நம்மளுக்கு மேக்ஸ் ஸ்டெப்புக்கு போயிடும். மேக்ஸ் ஸ்டெப்புக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பேரிசன் பண்ணுவோம். என்ன கம்பேர் பண்ணுவோம்னா நம்மளோட கரண்ட் வேல்யூ என்னது நம்மளுக்கு இப்போது 3 ஓகேவா. ப்ரீவியஸாக இருந்த மேக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 2யும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 6 வரும். ஸோ 6ஆ இல்லை இப்போ இருக்க 3 வேல்யூன்னு பார்த்தா மேக்ஸிமம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 6ங்கிறது மேக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். அண்ட் அடுத்த ஸ்டெப்பில் மினிமம் இருக்குது. மினிமமில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ வந்து 3 அண்ட்
ப்ரீவியஸாக இருந்த வேல்யூ 2, 2ஆ 2 3 ஆர் 6. ஸோ 6ஆ இல்லை 3ஆன்னு பார்த்தா 3ங்கிறதுனால சாரி. ஸோ ஆமாம், நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக இருந்த வேல்யூ வந்து 2ஆ 2 3 ஆர் 6 அண்ட் வந்து நம்ஸ் ஆஃப் இப்போ கரண்ட் வேல்யூ வந்து நமக்கு 3ஆ இல்லை 6ஆ எது சின்னது அப்படின்னு பார்த்தா 3ங்கிறதுனால ஸோ 3 வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் மினிமம் வேல்யூ. அண்ட் இப்போ ஆன்சர் பக்கம் வந்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக இருந்தது 2, ஏன்னா நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ 2ஆ 6ஆன்னு இப்போ கம்பேர் பண்ணால் 6ங்கிறதுனால ஆன்சர் வந்து 6 ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் அடுத்த வேல்யூ மூவ் பண்ணும்போது ஐயோட வேல்யூ வந்து இப்போ 2 ஆகும். 2ல் ஐ ஆஃப் 2ல் யார் இருக்கானா -2 இருக்கு. ஸோ -2 வந்து நம்மளுக்கு வந்து 0வோட கம்மி. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளோட அந்த ஸ்வாப்பிங் கண்டிஷன் நடக்கும். ஸோ மேக்ஸோட ப்ரீவியஸ் வேல்யூ 6 இருந்துச்சு அண்ட் மினிமமோட ப்ரீவியஸ் வேல்யூ 3 இருந்தது வந்து இப்போ எப்படி ஆகிடும்னா மேக்ஸிமமோட வேல்யூ 3னும் மினிமமோட வேல்யூ 6னும் மாறிடும். ஸோ மாறிட்டக்கு அப்புறம் இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ இப்போ திருப்பி கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணால் கரண்ட் வேல்யூவையும் அண்ட் ப்ரீவியஸாக அந்த மேக்ஸ் வேல்யூவோட கரண்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தில் எது கிரேட்டரோ அதை வந்து மேக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு -2 அண்ட் ப்ரீவியஸாக இருந்த வேல்யூ 3. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் 3 வந்துச்சு. ஸோ 3 × -2 கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு -6 வரும். -6ஆ இல்லை 3 சாரி நம்மளுக்கு -6ஆ இல்லை -2 கிரேட்டரான்னு பார்த்தா நம்மளுக்கு -2 தான் கிரேட்டருங்கிறதுனால மேக்ஸில் வந்து -2 ஸ்டோர் ஆகிடும். அண்ட் மினிமமில் வந்து அதே மாதிரியே மல்டிப்ளை பண்ணோம். இப்போ ப்ரீவியஸாக நம்ம வந்து இங்கே ஸ்வாப்பிங் பண்ணப்போ மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு 6 இருந்துச்சு. அது ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் மினிமமுக்கு 6 வந்துச்சு. ஸோ 6 × -2 இஸ் -12 அண்ட் -12 மினிமமா இல்லை இப்போ இருக்க கரண்ட் -2 மினிமமான்னு கேட்டிங்கன்னா -12 தான் மினிமம். ஸோ இப்போ மினிமமில் -12 வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகிட்டக்கப்புறம் இப்போ ஆன்சர் வந்து கம்பேர் பண்ணோம். மேக்ஸோட -2வையும் ப்ரீவியஸாக இருந்த 6 வேல்யூயும் கம்பேர் பண்ணால் மேக்ஸில் ஆன்சரில் வந்து நம்மளுக்கு 6னே தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் இப்போ திருப்பி ஐட்ரேஷன் வரும்போது நம்மளுக்கு வந்து இப்போ லாஸ்ட் வேல்யூவாக I(3) வந்திருக்கு. I(3)ங்கிறது 4. ஸோ 4 வந்து 0வோட கிரேட்டர். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் போகாமல் நெக்ஸ்ட் இப்போ மேக்ஸுக்கே வந்துட்டு கரண்ட் வேல்யூ 4 அண்ட் ப்ரீவியஸாக இருந்த வேல்யூ நம்மளுக்கு மேக்ஸிமமோட வேல்யூ வந்து நம்மளுக்கு -2. -2 × 4 இஸ் -8. -8ஆ இல்லை 4ஆன்னு கம்பேர் பண்ணி நம்மளுக்கு 4ங்கிறது மேக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். அண்ட் மினிமமில் நம்மளோட கரண்ட் வேல்யூ வந்து 4 அண்ட் 4ஆ இல்லை -12 × 4ஆ எது மினிமமோ அது ஸ்டோர் ஆகும். ஸோ -12 × 4 இஸ் 48 அண்ட் -48 வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும். அண்ட் நம்மளுக்கு இப்போ இருக்க கரண்ட் வேல்யூ வந்து 4, மேக்ஸோட வேல்யூ 4 அண்ட் ஆன்சரோட கரண்ட் வேல்யூ 6. ஸோ 6ஆ இல்லை 4ஆ அப்படின்னு கம்பேர் பண்ணி கிரேட்டஸ்ட் எதுனா 6. ஸோ அந்த 6 அப்படியே தான் ரிமைன் ஆகும். இந்த லூப்பும் எண்ட் ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் இல்லை. இது எந்த அரேவாக இருந்தாலும் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிட்டதுக்கப்புறம் இது டோட்டலாக கால்குலேட் பண்ணி முடிச்சோடனே ஃபைனலி நம்ம வந்து ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடும். தேங்க்யூ.